அறிமுகம். அவரும் குடந்தை மண்ணை சேர்ந்தவர் தான், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இன்று நமக்காக ஒரு பொருள், என்ன பொருள்னா சமூக விழி தீட்ட வள்ளுவம். அது என்ன சமூக விழி அப்படின்னா, பார்வைன்னு வச்சுக்கோங்களேன். சமூக பார்வை. ஒரு தனி மனிதனா சமூகத்தை எப்படி பார்க்குறோம், இல்லை சமூகம் நம்மளை எப்படி பார்க்குறது ஒரு தனி மனிதனா, இது ரெண்டுத்திலையும் எப்படி இருக்கு, எப்படி மாறணும் அப்படின்றதுக்கு வள்ளுவத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இங்கே நமக்கு கோடிட்டு காட்ட போறாரு. அவர் நகைச்சுவையாக பேசுவார், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நானும் முதல் முறையாக அவரோட பேச்சு கேட்க போகிறேன். அவரை அன்புடன் அழைக்கிறோம். ஆழமான முகங்களுக்கும் ஆதரவு பேசும் அன்பான முகங்களுக்கும் கருணையை பொழியும் கற்றறிந்த முகங்களுக்கும் காருண்யம் வழியும் கனிவான முகங்களுக்கும் ஒரு துணையாய் விளங்கிக் கொண்டிருக்கின்ற பழைய முகங்களுக்கும் உலகிற்கே ஒளிதர காத்திருக்கின்ற புதுமுகங்களுக்கும் இளைய முகங்களுக்கும் மழலை முகங்களுக்கும் புதுமுகங்களுக்கும் அறிமுகங்களுக்கும் ஒரு முகமாக எனது வணக்கத்தை சொல்லி ஐயா பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க எல்லாருடைய சிறப்புகளை எல்லாம் கேட்கும்போது கைப்புள்ள தெரியாதாம வந்து மாட்டிட்டேடா, இங்க இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை, கொல்லம்பற்றையில போய் ஊசி வைக்க வந்திருக்கியா, இப்படின்னு எனக்குள்ளே பலவிதமான கேள்விகள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய இந்த சிறப்புரையை என்னிட்ட கேட்கும்போது, என்னடா அவங்க என்னுடைய இசைவை கேட்கும்போது நான் சொல்லிட்டேன், ஐயா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இலக்கண ரீதியாக இலக்கிய ரீதியாக என்னுடைய பேச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த மாணவர்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. மாணவர்கள் தான் பெரும்பாலும் இங்க. ஆனா அவரு அந்த கோடிலிங்கம் ஐயா என்ன நினைச்சாங்களோ அதை மிக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்றவருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா திருக்குறள் விதைகளை தூவுவதற்கு எந்த இடம் சரியான இடம்னு பார்த்துருக்காரு பாருங்க. திருக்குறள் விதைகளை தூவணும்னா அது சரியான இடத்துல தூவணும். அந்த பணியை தான் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்தோடனே அந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியோடைய அந்த காணொலி காட்சியை கொடுத்தாரு, அசந்தேன். அதே போல இங்க இப்ப அவர் ஒரு குறள் சொன்னா பின்னாடி எல்லாரும் சொல்றீங்க. இந்த குறள் எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்க கரெக்டா செலுத்திட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் பெரிய பாராட்டு. அதுக்காக தான் நானே வந்தேன். என்னுடைய உடல்நிலை கூட கொஞ்சம் ஒத்துழைக்கவில்லை. ஒரு கிட்டத்தட்ட 10 நாளாவே இந்த சீசன் காரணமாக போதுமான ஒத்துழைப்பு தரவில்லை. இருந்தாலும் கூட நீங்கள் தூவிய விதைகளுக்கு என்னால் ஆன ஒரு குடம் தண்ணீரை ஊற்ற இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் தூவி விட்டீர்கள், என்னால முடிந்தது ஒரு குடம் தண்ணி. அத மாணவர்களுக்கு எப்படி அதை லகுவா கொடுக்க முடியும். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாள். ஐயாவோட சொன்னாங்க தள்ளி போயிடுச்சு இந்த நாள். இல்ல, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு உலக இளைஞர் தினம். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள். 100 இளைஞரை மட்டும் என்கிட்ட கொடு, நான் புதிய இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் திரு அவதாரம் செய்த நாள் என்று. விவேகானந்தரை நாம் ஏன் போற்றுகிறோம்? அவர் வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவு, 39 வயசோ என்பதான் நினைக்கிறேன். ஆனாலும் அவர் அதற்குள்ளாகவே உலக புகழ் பெற்ற ஒரு துறவி உலக புகழ் பெறுகிறார். பாருங்க, அமெரிக்காவில் சிகாகோ நகரத்திலே போய் அவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பித்த அந்த உரை இன்றளவும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர்
எழுமின் விழிமின் உழைமின். அதான் அவருடைய ஒரே ஒரு அந்த குறிக்கோள். இளைஞர்களை, மாணவர்களை எந்த வழியில் செலுத்த வேண்டும் என்பதற்கான பல விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறார். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ராமகிருஷ்ணா மிஷனரிஸ், ராமகிருஷ்ணா பள்ளிகள், அறச்சாலைகள், அதன் மூலமாக அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். அந்த நாளில் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் பொருத்தமானது. அந்த வகையிலே ஐயாட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசலாம்? நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க 8 மணி வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் நீங்களா பேசிக்கிட்டு இருக்க. மைக் கார் உட்கார்ந்து இருக்கிறார், சவுண்ட் சர்வீஸ் கார், நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துக்கு இப்படிதான் பேச போயிருந்தேன். அங்க ஒருத்தர் அப்படி சமயக்கட்டுக்குள்ள போறது, பேசுங்க பேசுங்க பேசுங்க, நானும் பேசிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப சமயக்கட்டுக்குள்ள போவாரு, பேசுங்க பேசுங்க பேசுங்க. திடீர்னு வந்தாரு, வந்து அப்பளம் பொரிச்சாச்சு, நீங்க சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப அந்த கல்யாண வீட்டுல வாழ்த்துறை வழங்குவதற்காக போயிருக்கிறேன். அவங்க என்னன்னாக்கா அந்த டயத்தை நம்ம என்கேஜ் பண்றாங்க, அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. சரி, அப்பளத்தை பொரிச்சாச்சுன்னா இனிமே சாப்பாடை போட்டெல்லாம் முடிச்சிருங்க. ஆனா இந்த என்ன பேச்ச கூப்பிடும் போதே எங்க வீட்டுக்காரம்மா கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு அங்க என்னங்க வேலை? திருக்குறள் சொற்பொழிவுன்னு போட்டிருக்கு, உங்களுக்கு திருக்குறளை பத்தி என்னங்க தெரியும்? நீங்க என்னுடைய ஆனா அவர் சாரு என்னை பத்தி நிறைய சொன்னாரு. அவர் இப்படிலாம் சொல்லுவாருன்னு தெரிஞ்சா இன்னொரு கூட எழுதி கொடுத்துருப்பேன். அவர் சொல்லாத இன்னொரு விஷயம், நான் ஒரு மாற்று மருத்துவம், அக்குபஞ்சர் மற்றும் வர்மம், அந்த அந்த துறைகள்லையும் கொஞ்சம் அனாட்டமி அது சம்பந்தமாகவும் கொஞ்சம் நிறைய. அப்ப உங்களுக்கு அது போன்ற உரைகள், உடல்நலம் சார்ந்த, சித்த மருத்துவம் சார்ந்த, அல்லது மானுடவியல் சார்ந்த, அல்லது ஜெனரல் தலைப்புகள் சார்ந்த, அல்லது அரசு பணி ஓய்வு விழாக்கள், அரசு விழாக்கள், இதுல நிறைய பேசியிருக்கீங்க. இது பேரே ரொம்ப ஒரு அருமையான இடமா இருக்கு. இங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, அது நண்பன் விஜயகுமாருக்கு தெரியாது, எங்க வீட்டுக்காரமா, அவருக்கும் ஒண்ணும் தெரியாதுங்க. அவரு நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு அவரு. அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். விஜயகுமார்ட்ட சொல்லிட்டேன், உனக்கு எப்ப போர் அடிக்குதோ சொல்லுப்பா, தலையை சொறி. அதுக்குள்ள தலையை சொல்லி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எப்போ போர் அடிக்குதுன்னு சொல்றீங்களோ. ஆனா இப்ப நமக்கு சோழதான் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால இப்ப யாரும் வெளில போக முடியாது. தலைய சொல்லி நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்றேன். நான் இன்னமும் சொல்றேன், ஒரு முடிவோட தான் வந்தேன். இந்த பாக்கியராஜ் ஒரு படத்துல கூட்டு போவாங்க, யாகம் பண்றேன். அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி, வாகா சொன்னா போதும் தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ற. அது போல எப்படியும் ஒரு 10 திருக்குறள் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த சிறப்புரைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காருங்க. இது வந்து சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன். நான் ஒரு பொறியாளர், சம்பந்தமே இல்லாம உங்கள்ட்ட திருக்குறளை பத்தி பேச வந்திருக்கிறேன். அப்ப நீங்க ஏன் கவலை பண்ணணும்? நீங்க அதனால டென்ஷன் ஃப்ரீயா உட்காந்து, நல்லா சாஞ்சி உட்காந்து ரிலாக்ஸ்டா கேளுங்க. இது நம்மளுக்குள்ள ஒரு கலந்துரையாடல். இந்த தலைப்பு பாருங்க, தலைப்பு ரொம்ப கவித்துவமான தலைப்பு. எனக்கு அதை பார்த்த உடனே பதறிடுச்சு. சமூகம் விழி தீட்ட வள்ளுவம். தீட்டங்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கு நினைச்சு பாருங்களேன். தானியத்தை தீட்டுதல், வீட்டுல சொல்லுவீங்கல்ல, தீட்டிய தானியங்கள், தீட்டிய நெல், தீட்டிய அரிசி, தீட்டிய கோதுமை. தீட்டுதல் அப்படின்னா தூய்மைப்படுத்தல், அல்லது அதுல உள்ள அந்த அந்த கோது கசடு இதெல்லாம், உமி இதெல்லாம் தீட்டுதல். கத்தியை தீட்டுதல், தீட்டுதல் அங்க என்ன? கூர்மைப்படுத்துதல், ஷார்பன். கடிதம் தீட்டினார், பெனால்டி போட்டு தீட்டிட்டாங்கடா.
அபராதத்தை போட்டு தீட்டிட்டாங்க, அப்படியே என்ன வசூல் பண்ணிட்டாங்க. திருவள்ளுவரே ஒரு இன்பத்து பால் ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு நான் வந்து மை எழுதாம உட்காந்துருக்கேன், காரணம் என்னன்னா கண்ணுக்குள்ள உள்ள காதலன் உருவம் மறைந்து போயிடுமோ அப்படி. அங்க தீட்டுதல்ங்கிறது வரையறது, கண்ணுக்கு வந்து மை தீட்டுதல்ங்கிற பொருள் வருது, அழகு ஊட்டல்ங்கிற பொருள் வருது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தலைப்பு. சமூகத்தை இந்தந்த விதமாலாம் நீங்க தீட்டணும், அதுவும் வள்ளுவத்தின் உதவி கொண்டு. அந்த தலைப்பை கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகள் ஒன்று சொல்லி. இல்ல, அவர் அந்த தலைப்பை சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன், இங்க நம்ம வந்து நம்ம கதையெல்லாம் ஓட்ட முடியாது. அவர் ஐயா ஏற்கனவே திருக்குறள் வகுப்புகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு, கதை விட்டுலாம் போக முடியாது. ஆக எப்படி இருந்தாலும் ஒரு 4 கருத்து வள்ளுவத்தை பத்தி சொல்லியே ஆகணும், அந்த முடிவுக்கு வந்துட்டேன். சரி, ரைட், ஓகே. அதுக்காக பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு, ஏன்னா ஐயா கூப்பிட்டதுனால நான் ஒரு 50 குறளை உட்காந்து எழுதி எல்லாத்துக்கும் இதெல்லாம் பெரிய நோட்ஸ் மாதிரிலாம் எடுத்தேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து, அதுவும் தமிழாய்ந்த வல்லுநர்கள் இருக்கிற இடத்துல பேச போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு எதையும் பேசிட்டு போக முடியாது. அப்புறம் சொன்னார், இளமை காலம் இங்கதான். ஆமா, நாம் தவழ்ந்து புரண்டு சண்டை போட்டு விளையாண்ட எல்லாமே இந்த இடம் தான். நாணயக்கார செடி தெரு, நெல்லுக்கடை தெரு, புதுப்பாளைய தெரு, பஞ்சகார தெரு, இப்படிதான். குறிப்பாக உங்களது சிவகுருநாதன் செந்தமிழ் நூல் நிலையத்தில் தான் என்னுடைய இளமை காலத்தின் பெரும்பாலான காலம் கழிந்து. அங்க பார்த்த தாத்தா, இவர் விஜய் தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, வயசான ஒரு உயரமா. இந்த இடத்துல ஒரு பைப்பிங் மாரி வச்சு ஒரு கதர் பனியன் போட்டிருப்பாரு. அவரு பேரு ஜி.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அவர் நான் உள்ள நுழைஞ்சோடனே நான் அப்படியே மெதுவா அவர் கண்ணில் படாம போய் அந்த சங்கர்லால் துப்பறியின் கதையை எடுப்பேன், பின்னாடியே வந்து கழுத்தை பிடிச்சிருவார். இந்த வயசுல நீ ஏன் இதை படிக்கிற? மேடம் உட்காந்துருக்காங்க, துப்பறியின் கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கழுத்தை பிடிச்சிருவார், இதெல்லாம் படிக்க கூடாது நீ, உன் வயசுக்கு. நான் என்ன கேட்டாது ஒரு 13 வயசு 14 வயசுல. அப்பே சொல்றாரு, நீ வேங்கையின் மைந்தனை படி, பார்த்திபன் கனவை படி, சிவகாமியின் சபதத்தை படி, பொன்னியின் செல்வனை படி, வரலாறு தெரிஞ்சுக்க. இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறேன்? அவர் இல்லாத டைமா பார்த்தாலும், அவர் உட்கார்ந்து இருக்கும் டைமா பார்த்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஓரமா உட்காந்து படிக்கிறது. அங்கேயும் கிளை நூலகம், நம்ம மலையாள மாரியம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல, வட்ட கிளை நூலகம். அங்க காந்தி பார்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த கோபால் ராவ் நினைவு அந்த நூலகத்திலும் எனக்கு அப்பையிலேருந்தே புத்தகங்கள் வாசிப்பது என்பது எனக்கு ரொம்ப, ஏன்னா எனக்கு குருநாதரை நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த மேடையில நான் இன்னைக்கு நிக்கிறேன்னாக்கா, இப்பெல்லாம் இவர்கள்லாம் தமிழை கற்றறிந்து அதனால் தகுதி பெற்றவர்கள். ஆனால் தமிழ் தெரியும் என்ற ஒரே தகுதிக்காக என்னை நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அந்த தமிழ் என்னை இங்கே கூட்டு வந்திருக்கிறது. புதிதாக வருகை இருந்திருக்கிற நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் ராதா, என்னுடைய வகுப்பு தோழர்கள் அவர்களும் வந்திருக்கிறாங்க இங்க. அவங்கெல்லாம் என்ன வந்து 7வது 8வது படிக்கும்போது, 10வது படிக்கும்போது, 11வது படிக்கும்போது பேச்சு போட்டிகள்ல நாம் பேசினதை கேட்டு வந்தவங்க. எங்களுடைய தமிழாசிரியர் தான் என்னுடைய இந்த சொற்பொழிவு, மேடை சொற்பொழிவுக்கு விதை போட்டவர். ஒரு நாள் என்னையும் கன்சல்டே என்றெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இங்க வாடா, அவரை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, புலவருக்கு ஞான சுந்தரம் பெரிய மீசை வச்சிருப்பார், பெரிய நல்ல ஒரு மேடை பேச்சாளர், என்னுடைய வகுப்பு தமிழாசிரியர். உன் பேரை இதுல போட்டண்டா, நீ பேச்சு போட்டியில பேசுறேங்கிற. 7வது படிக்கும்போது, ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எழுதி தரேன் பேசுனாரு. சரின்ட்டு தேசிய ஒருமைப்பாடுன்னு ஒரு தலைப்பு, அதில் எழுதி கொடுத்தார். இதை நீ போய் அப்படியே மனப்பாடம் செய்து ஒப்பித்து விடு ஐயா. உடனே அவர் இங்க நிறைய பட்டிமன்றங்கள்ல பேசுவார். அதனால அந்த ஸ்லாங் எப்படி பேசணும், ஏத்த இறக்கமா பேசணும்னு ஒரு தடவை படிச்சு காமிச்சார். ஓடப்பராயிருக்கும் ஏடையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள்
ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பானி அப்படின்னா இந்த கரடை கூட படிப்பார். செந்தமிழ் தந்தை சிந்துக்கு தந்தை கவிக்கும் கவிக்குயில் பகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயர் நீக்க பாடி வந்த நிலா காடு மணக்கவரும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்று கதையின் புதையல் அறிஞர் அறம்பாட வந்த அறிஞன் புதிய மரம்பாட வந்த மரபும் நாட்டில் மண்டும் மதங்களுக்கு அண்டா நெருப்பவன்னு பாரதியார் பத்தி சொல்ல ஆரம்பிச்சாருன்னா எல்லாருக்கும் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்து பேசு அவரையும் அந்த குருவின் திருவருளையும் இங்கே சிந்தித்து ஐயாவோட மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சக்கரபாணி ஐயாவோட மைண்ட் வாய்ஸ், அப்பா இன்னும் திருவள்ளுவத்துக்கே வரலையப்பா, அங்கேயும் தான் இருக்கிறாரு திருவள்ளுவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். என்ன சொல்றாருங்க, ஒரு பெரிய செல்வந்தற்ற போய் நம்ம ஒரு யாசகம் கேட்க போகும்போது எந்த பாவனையில் இருந்து அவரை போற்றி பாடி அந்த பரிசினை பெற்று வருவோமோ அந்த பாணியிலே நீ கல்வியை கற்றுக்கொள். அது போன்ற ஒரு பாவனையில் அவரிடம் அந்த கற்ற தமிழ் இன்னைக்கு என்னை கூட்டு பெருமை சேர்த்திருக்கிறது. மாணவ செல்வங்களே, தமிழ் கற்றதனால் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை ஒரு பொறியாளராக கூப்பிடவில்லை, நீங்கள் என்னை ஒரு ஜோதிடராக கூப்பிடவில்லை, நான் ஒரு கரோக்கி டிசைனர் என்பதற்காக என்னை கூப்பிடவில்லை, நான் ஒரு மாற்று மருத்துவத்திலே உங்களுக்கு அது பற்றி விளக்க என்னை கூப்பிடவில்லை. தமிழ் தமிழ் தமிழ். இங்க 2 பிள்ளைங்க ஆரம்பத்துல பாடிச்சு, அந்த நீங்க தான் தயாரிச்சீங்களாம்மா, அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். இந்த பிள்ளைகளை விட அந்த அதை உருவாக்கி அந்த ஆசிரியர் பெருந்தகைக்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துகள். ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த பொண்ணு அவ்வளவு ஜீவனோட அப்படியே நெகிழ்ந்து போய் அந்த இந்தியாவை பத்தின அந்த ஒரு பாட்டை பாடும்போது எனக்கெல்லாம் உண்மையிலே மெய்சிலிர்த்து போச்சு. இந்த வயசுல அந்த பொருளை உணர்ந்து இது போல தயாரிக்கப்பட்டவன் தான் நானும். களிமண்ணை பிசைந்து 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 உருவாக்கிய ஒரு சிற்பம் போல நீங்க உருவாக்கிட்டீங்க. இப்ப யோகஸ்ரீன்னு ஒரு ஜி தமிழ்ல பார்த்திருப்பீங்க, ஒரு ஆசிரியர் உருவாக்கின அந்த திவினை அப்படிங்கிற அந்த பையன் வந்து ஒரு கொத்தனார், அவங்க தாத்தா. அவர் தோல்ல தூக்கிட்டு போகும்போது பாடி பாடி அந்த பையன் பாடி இன்னைக்கு ஒரே நாள்ல உலக புகழ் பெற்றான். அந்த பொண்ணு அது மாதிரி தான், யோகஸ்ரீ. ஆசிரியர் கையில தான் இருக்கு. ஒரு களிமண்ணை உலகம் போற்றுகின்ற சிற்பமாக செய்யக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கு? ஆசிரியர். பிள்ளைங்களுக்கு 2 ரோல் மாடல் தாங்க, ஒன்னு பெற்றோர், இன்னொன்னு ஆசிரியர். எங்க மிஸ் சொல்லிட்டாங்க, ஒரு நாளைக்கு 4 டம்ளர் தண்ணி குடின்னு. கரெக்டா குடிக்கும், நீங்க சொன்னா கூட கேட்காது. உலகத்திலே பிள்ளைகளுக்கு முதல் ரோல் மாடல் யாரு? பெற்றோர். அடுத்த ரோல் மாடல் யாரு? ஆசிரியர். வசதிகள் இருக்கு, எங்களுக்கு அது மாதிரி வசதிகள் இல்லை எங்க காலத்துல. ஸ்கூல் லீவுன்னு வச்சுங்க, மழை பெய்யுது ஸ்கூல் லீவுன்னு வச்சுங்களேன், ஸ்கூல்ல தான் போய் பார்க்கணும், எழுதி போட்டுப்பாங்க. இப்ப என்ன, காலைல டிவியில ஹெட்லைனே ஃபர்ஸ்டா தான் ஓடுது, மழை இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை, பிள்ளைங்கெல்லாம் ஜாலியா. நாங்க இப்ப ஸ்கூல் லீவுனா கூட மழையில் நனைஞ்சிட்டு போய் ஸ்கூல்ல தான் பார்க்கணும். என்ன ராகவன் அங்க எழுதி போட்டிருக்கும் இன்று விடுமுறை, அதை பார்த்தா தான் எங்களுக்கு ஆத்தன்டிகேட்டடா அது வந்து இன்னைக்கு லீவுன்னு தெரியும். பெரும்பாலும் எங்களுடைய பாட புத்தகங்கள், எங்களுடைய ஜான் என்ற பக்சி எல்லாம் எங்க அக்கா படிச்சதா இருக்கும், அண்ணன் படிச்சதா இருக்கும். புதுசா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஜான் பாஸ் எங்க வீட்டுல எங்க அண்ணன் 3 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவரு முதல் ஆள் என்ன வாங்கி பயன்படுத்தினாரோ அதான் கடைசி வரைக்கும். ஒரு நோட்ஸ் வாங்க கையில காசு இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து வசதிகளும் இருக்கிறது. எனக்கு அதெல்லாம் விட பெரிய குருவும் திருவருள்னா இப்ப நான் கூகுள தான் சொல்லணும். உண்மையில கூகுள் தான் பெரிய குரு. எனக்கு
குரு பூர்ணிமா அன்னைக்கு கூட நான் கூகுளில் எடுத்து வச்சு ஒரு கும்பிடு போட்டேன். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க காலத்துல ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னு வச்சுங்க, யார்கிட்ட கேட்பீங்க? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட்ல, நீங்க உலகத்தில் உள்ள அத்தனை துறைகளிலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் எதை எடுத்து பார்க்கலாம்? கூகுள் எடுத்து பார்க்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கத்தியை பழம் இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், காய்கறி இருக்கிறதுக்கும் பண்ணலாம், ஆளை காலி பண்றதுக்கும். அதுல சில தீய விளைவுகளும் இருக்கு, இல்லைன்னு சொல்லாது, உங்க கையில இருக்கு. இந்த கூகுளில் இருந்து நான் அறிந்து கொண்ட விஷயங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எந்த ஒரு சந்தேகம்னாலும் டொக்குன்னு அதுல தான் தட்டு. இன்றைக்கு அவ்வளவு வசதி உங்களுக்கு இருக்கிறது. ஒரு தந்தை தான் விழுந்த குழியில் தன் பிள்ளைகள் விழக்கூடாது என்பதற்காக இன்று தோளிலே சுமக்கிறான். அதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னார். ஏன்னா சமூகம் விழி தீட்ட அப்படின்ட்டாரு. அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு, அந்த தலைப்புக்குள்ள வர்றானா இல்லையான்னு. சமூகத்தை முதல்ல தீட்டணும்னா எங்க ஆரம்பிக்கணும்? குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். கற்றறிந்த சபைகளிலே உன்னுடைய தம்மில் தம்மக்கள் அறிவுடையோர், அது பெரிய புகழ்ங்கிறாரு. அது நம்மளை விட நம்ம பிள்ளைங்க அறிவாளியா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அது நம்ம பெரிய சந்தோஷம். வேற யாரு அறிவாளியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. ஆனா நம்ம பிள்ளைங்க நம்மளை விட டாப்ல இருந்தா நமக்கு ஒரு கெத்து. அப்படி ஒரு தந்தை தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு உங்களுக்காக, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம புள்ள படக்கூடாது, அதற்காக உங்களை நல்ல பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பெற்றோர்கள் இங்கே ஆசையோட குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. காரணம் என்ன? இந்த திருக்குறள் பரிசு போட்டியிலே என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு பரிசு வாங்கியிருக்கு. நாளைக்கு எல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சிருவீங்க எல்லாரும். கரெக்டு தானே பிள்ளைங்களா? நீங்களும் தான் சொல்றீங்க. என்னுடைய பேச்சு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் போட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் போயினா அது சரியா வரும். ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஏகாம்பரம் பசுபதினு பேரு. எதுக்குங்க நீங்க ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கீங்கன்னா, கரோக்கி டிசைன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். கரோக்கி என்பது இசை, ஒரு பாட்டில் உள்ள இசையை மட்டும் பிரித்து தனியாக டிசைன் பண்ணி வரிகளோட போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் பெரும்பாலும் பக்தி பாடல்களை போட்டிருக்கேன். அது ஒரு முக்கியமான குறிப்பு தாய்மார்களுக்கு. நீங்கள் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனை கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. போனீங்கன்னா செல்லில் ஒரு உயரம் மாட்டினீங்கன்னா ஐயா அதில் மாட்டி விட்டுருவாரு. அதில் இசை ஓடிட்டு இருக்க, நீங்கள் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க வேண்டியது. மிக எளிமையாக கொடுத்திருக்கிறேன். ஏகாம்பரம் பசுபதினு ஒரு சொல்றேன். நண்பர் கூட கேட்டார் உதயகுமார். ஏகாம்பரம் பசுபதி என்னுடைய தந்தையோட பெயரோட சேர்த்து வச்சிருக்கேன். சரி, தந்தை இப்படி செய்யறாரு, இவ்வளவு தியாகம் பண்ணி படிக்க வச்சு உங்களை தன்னுடைய வாழ்நாள் பூராகவும் சேர்த்த காசை பூரா என்ன சொல்றாரு? சேர்த்த காசு, சேர்த்துக்கிட்டு இருக்கிற காசு, சேர்க்க போற காசு எல்லாத்தையும் யாருக்கு செலவு பண்ண போறாரு? உங்களுக்கு தான். ரைட். தாயுடைய அன்புக்கு உலகத்துல எதையுமே ஈடு சொல்ல முடியாது. மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தான், உன்னை பெற துடிச்சா அன்னைக்கு அது பூகம்பந்தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெற்றெடுத்த பிள்ளைய சுத்தி பித்துக்குள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, பேதை போல் அவள் இருப்பா, மேதையா உன்னை வளப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. வைரமுத்து. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும். தாய் அன்புக்கு ஈடா நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருப்பாங்க.
அந்த 4 பிள்ளைங்க சேர்ந்து அந்த தாயை கடைசியா காப்பாத்துறது இல்லை, அது வேற விஷயம். 4 பிள்ளைங்க இருக்கு. பெரியவனுக்கு காரம் உதவாது, அவனுக்கு ஒரு பக்குவம். அடுத்து உள்ளவனுக்கு காரம் இல்லைன்னா சோறு திங்க மாட்டான், அவனுக்கு ஒரு பக்குவம். அடுத்து உள்ளவனுக்கு ஒரு வத்தலை வறுத்து வச்சாதான், அவன் அப்பளத்தை பொரிச்சு வச்சாதான், வடவத்தை வறுத்து வச்சாதான் அவன் சோறு திம்பான், அவனுக்கு ஒரு பக்குவம். அவளுக்கு என்ன பிடிக்கும்னு யாருமே கேட்டது இல்லை. இவங்கெல்லாம் மிச்சம் வச்சதை தின்னுட்டு ஒரு குப்பை கூடையாகவே தன்னை மாற்றிக்கொண்டு தனக்கு எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை very good, very good. அப்படிப்பட்ட தாய்க்கு நீங்க செய்யக்கூடிய கைமாறு என்ன? பிரசவ அறை நர்ஸ் தூக்கி கொண்டாந்து அந்த பிள்ளைய ஒரு நொடி காமிப்பாங்க, அவங்களே மயக்கத்துல இருப்பாங்க. ஒரே ஒரு நொடி அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து விட்டு திரும்ப மயக்கம் ஆயிடுவா. அந்த ஒரு நொடி சந்தோஷம், அதைத்தான் வள்ளுவர் எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஈன்ற பொழுதின் அந்த ஒரு செகண்ட் கண்ணு முன்னாடி காட்டுற அந்த பிள்ளையை பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டாலோ, இன்னைக்கு திருக்குறள் போட்டியில் ஐயா பரிசு கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளை இங்க வந்து பரிசு வாங்கும்போது அவங்க முகத்துல எவ்வளவு பெருமை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட. உங்க தாய்க்கெல்லாம் நீங்க பெருமை செய்யணும்னா நீங்க அவங்களுக்கு வேற எதுவுமே செய்ய வேண்டும். வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே அப்படின்னு வரிசையா ஒருத்தருக்கும் ஒரு டியூட்டி சொல்லிட்டு வருவாங்க. அப்பா உங்களை படிக்க வச்சுட்டாரு, அம்மா உங்களுடைய பசி அறிந்து, உங்களுடைய சுவை அறிந்து, உங்களுடைய துன்பம் அறிந்து, பிறண்டு படுத்தா பிள்ளைக்கு வந்து கையை மாட்டிக்கிச்சு ஒரே பக்கமாகவே படுத்திருக்கும் தாய்மார்கள். தாய்க்கு நிகர அந்த உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது. 100 சாமிகள் இருந்தாலும் தாயை போல வருமா? ஒரு நடமாடும் தெய்வம். அந்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும்? அவர்களுக்கு சான்றோன் அப்படின்னு தன்னுடைய புள்ள, உங்க பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுச்சு, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, இந்த போட்டியில பரிசு வாங்கியிருக்கு,